சைபர் மோசடியில சிக்கினதுக்கு அப்புறம் புகார் அளிப்பது எவ்வளவு அவசியம், அதை செய்யறது எப்படி? சைபர் குற்றங்களால பாதிக்கப்பட்டா உடனடியா புகார் அளிக்கிறது ரொம்ப அவசியம்னு சைபர் குற்றப்பிரிவு அதிகாரிகள் வலியுறுத்துறாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டுல மட்டுமே சைபர் குற்றங்கள்ல இந்தியர்கள் மட்டும் 22,842 கோடி ரூபாயை இழந்திருக்கிறதா தரவுகள் தெரிவிக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த புகார் அதிகரிச்சு வர்றதாகவும் காவல்துறையினர் சொல்றாங்க. 2024ல மட்டுமே 20 லட்சம் புகார்கள் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் மோசடியில சிக்கி இருக்கிற பலரும் புகார் கொடுக்க தயங்குறதால அனைவரும் புகார் கொடுக்க முன்வந்தா ஒட்டுமொத்த புகார்களோட எண்ணிக்கை இதை விட அதிகரிக்கும்னு அதிகாரிகள் சொல்றாங்க. சைபர் குற்றங்கள்ல இருந்து தற்காத்துக் கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல சைபர் குற்றங்களால பாதிக்கப்பட்டா உடனடியா புகார் அளிக்கிறதும் ரொம்ப முக்கியம். எப்படி புகார் அளிக்கிறது? டிஜிட்டல் அரெஸ்ட் அல்லது இணையவழி மோசடிகளுக்கு 24 மணி நேரமும் இயங்குற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1930 உடனடியாக அழைத்து உங்கள் புகாரை தெரிவிக்கலாம். அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் புகார் அளிக்கலாம். 1930 எண்ணை அழைத்த பிறகு புகார் எண்ணுடன் கூடிய ஒரு SMS உங்களுக்கு வரும். உடனே 24 மணி நேரத்திற்குள்ள www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் முழு புகார் விவரங்களையும் நீங்க பூர்த்தி செய்யணும். புகார் எண்ணை பயன்படுத்தி இந்த புகாரை பதிவு செய்யறது ரொம்ப அவசியம். உங்க வங்கி கணக்கு எண், பண பரிவர்த்தனை ஐடி அல்லது UDR, சந்தேக நபர் விவரங்கள் அதாவது உங்களை தொடர்பு கொண்டவரோட பெயர், தொலைபேசி எண்கள் ஆகியவை, உங்களிடம் உள்ள ஸ்கிரீன்ஷாட்டுகள் அல்லது பண பரிவர்த்தனை ரசீதுகள் போன்ற வேறு எதுவா இருந்தாலும் அந்த ஆதாரங்களை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கணும். சம்பந்தப்பட்ட வங்கிக்கும் தொடர்பு கொண்டு உடனடியாக உங்க வங்கி கணக்கில் இருந்து பணம் இழக்கிறத நிறுத்தி வைக்கலாம். புகார் அளிப்பதன் மூலமா நீங்க இழந்த பணத்தை மீட்டு தருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. முழு பணத்தையும் எடுக்க முடியாவிட்டாலும் கூட முடிந்தவரை பணத்தை மீட்டு தர அதிகாரிகள் முயற்சி செய்வாங்க. சைபர் குற்றப்பிரிவு அதிகாரிகளும் உடனடியாக வங்கியை தொடர்பு கொண்டு உங்களோட பணம் மேலும் இழப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் தடுப்பாங்க. புகாரை பதிவு செஞ்சு மற்றவங்களுக்கு அதிகாரிகள் அந்த மோசடி குறித்த எச்சரிக்கைகளை வழங்குறதுக்கும், போலி வலைதளங்களை முடக்கிறதுக்கும், நிதி நிறுவனங்களை எச்சரிக்கிறதுக்கும் இந்த புகார்கள் ரொம்ப உதவியா இருக்கும். இதன் மூலமா வேறு யாராவது மோசடியில சிக்கிறது தடுக்கப்படலாம். மோசடி தொடர்பான வழக்குகளை பதியறதுக்கும் இந்த புகார்கள் அடித்தளமாகவும் ஆதாரமாகவும் இருக்கும். அதனால இணையவழி மோசடிகள்ல நீங்க மாட்டிக்கிட்டா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது புகார் அளிக்கிறது மட்டும்தான். இதன் மூலமா உங்களோட பணத்தை மீட்டு தரது மட்டும் இல்லாம இது போன்ற குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதையும் தடுக்க முடியும்.